காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வகுப்பு 1 பாடம் தமிழ், தலைப்பு 3 பழமும் படகும், பகுதி 1 2ஆம் பருவம். இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க? பழங்கள், நிறைய பழங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதிக சத்து நிறைந்த பழங்கள். இந்த பழங்களை நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நம்ம சாப்பிடணும். அடுத்து இது என்னது? படகு. இந்த பழமும் படகும். இந்த படகுங்கிறது எதில் போகும்? தண்ணியில் போகும். ஆறு, கடல், இந்த மாதிரி இடத்துல என்ன செய்யும்? இந்த படகு போகும். இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு பழமும் படகும். இப்போ அந்த கதையை நம்ம பார்க்கலாமா? பழமும் படகும். இப்போ ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே பறவைகள், விலங்குகள் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு குடில் இந்த இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு குடில் அமைத்து அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பறவைகளும் விலங்குகளும் எங்கே போகிறதுக்கு திட்டமிடுறாங்க அப்படின்னா, பழத்தோட்டம் செல்ல திட்டமிட்டன. யாரெல்லாம் பழத்தோட்டம் போகணும்னு திட்டமிட்டாங்க? இந்த பறவைகளும் விலங்குகளும். என்னென்ன விலங்குகள் அங்கே இருக்குது அப்படின்னா, குரங்கும் முயலும். பறவைகள் என்ன இருக்குன்னா, கிளி, கழுகு, காகம், பருந்து, இப்படி நிறைய பறவைகள் அங்கே இருக்குது. இவங்க எல்லாரும் பழத்தோட்டம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுறாங்க. அப்போ பழத்தோட்டம் போகிறதுக்காக எதில் போக முடியும்னா, அங்கே அவங்க வீட்டுக்கும் அந்த தோட்டத்துக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா, ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றை கடந்தால் தான் அவங்க என்ன செய்ய முடியும்? அந்த பழத்தோட்டத்துக்கு அவங்க போக முடியும். இப்போ பறவைகளால் என்ன செய்ய முடியும்? பறந்து அந்த இடத்த தாண்டி போயிட முடியும். இப்போ விலங்குகளால் தாண்டி போக முடியுமா? தாண்டி போக முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படகு எடுத்துக்கிட்டு அந்த படகு மூலமாக என்ன செய்கிறாங்க? அந்த ஆற்றை கடந்து அந்த பழத்தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுறாங்க. அப்போது இந்த குரங்கும் முயல் என்ன பண்ணுறாங்கன்னா, படகுல ஏறி கிளம்பிட்டாங்க. அந்த பறவைகள் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? பறந்து அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. போய் என்ன பண்ணிட்டாங்க? ஆற்றை கடந்து அந்த பழத்தோட்டத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்க. போய் அந்த பறவைகள் என்ன செய்யுது? மரத்தில் இருக்கிற பழங்களை பறித்து கீழே போட்டுட்ருக்கு. போட இந்த குரங்கும் முயலும் என்ன பண்ணுறாங்க? ஒரு கூடையில் அந்த பழங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த கூடை என்ன பண்ணிடுச்சு? நிறைஞ்சிருச்சு. கூடை நிறைஞ்ச உடனே அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? கிளம்புறாங்க. அவங்க பறித்த பழங்களை எல்லாம் அந்த படகுல வச்சுக்கிட்டு இந்த விலங்குகள் 2 பேரும் அந்த படகுல வந்துட்டுருக்காங்க. வரும்போது அதோட படகோட என்ன செய்யலை? எடை தாங்கலை. எடை அதிகமாக இருக்கிறதுனால அந்த படகு என்ன பண்ணுது? தடுமாறுது. இங்கிட்ட அப்படியே தடுமாறுது. கவிழ்றது மாதிரி, தண்ணிக்குள்ளே மூழ்கிறது மாதிரி தடுமாடின உடனே இந்த பறவைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பழங்கள் தானே வெயிட்டாக இருக்குது. அந்த பழங்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட எடை என்ன பண்ணிடும்? குறைஞ்சிரும் இல்லையா? அப்போ அந்த படகு என்ன செய்யாது? தடுமாறாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பறவைகள்லாம் என்ன செய்யுது? அந்த பழங்களை அதோட வாயில் கொத்திக்கிட்டு போய் கரையில் போய் வைக்குது. அந்த பழங்கள் அந்த பறவைகள் வாயில் கொத்திட்டு போகிறது மூலமாக என்ன இது? அந்த எடை குறையுது. குறைஞ்ச உடனே இப்போ அந்த 2 விலங்குகள் என்ன செய்யுது? அந்த படகுல போயிடுறாங்க. போய் கரைக்கு சேர்ந்துட்டாங்க. அந்த பறவைகள் கொண்டு வந்த பழங்களும் அந்த கரையில் இருக்குது. இவங்க கொண்டு வந்த பழங்களும் அந்த கரையில் இருக்குது. அதை வச்சு என்ன செய்கிறாங்க? எல்லாரும் சேர்ந்து மகிழ்வுடன் சாப்பிட்றாங்க. அப்போது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் என்ன செய்யலாம்? நம்ம எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யலாம். மாணவர்களே, இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையே பலம். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். இப்போ அடுத்தது பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இப்போ நம்ம அதில் என்ன எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, உகர வரிசையில் உள்ள எழுத்துக்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம்? ஈகார வரிசை வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது உகர வரிசையில் உள்ள எழுத்துக்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? கு. அதுக்குரிய படம் என்ன கொடுத்துருக்காங்க? குரங்கு. கு ரா இங்கு, குரங்கு. இப்போ இதெல்லாம் உகர வரிசை எழுத்து கு. இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க? குடம். கு ட இம், குடம். இல்லை உகர வரிசை எழுத்து கு. எழுத்து கொடுத்துருக்காங்க? சு. என்ன படம் கொடுத்துருக்காங்க? சுத்தியல். சு இத் தி யா இல், சுத்தியல். இதில் உகர வரிசையில் உள்ள எழுத்து சு.
இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க? சுறா, சு ரா, சுறா. இதில் உகர வரிசையில் உள்ள எழுத்து சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இது என்ன எழுத்து? டு. என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஆடு, ஆ டு, ஆடு. இதில் உகர வரிசையில் உள்ள எழுத்து டு. இது என்ன படம் கொடுத்துருக்காங்க? வீடு, வீ டு, வீடு. இதில் உகர வரிசையில் உள்ள எழுத்து டு. அடுத்து என்ன படம் கொடுத்துருக்காங்க? இது என்ன எழுத்து? தூ. என்ன படம் கொடுத்துருக்காங்க? துடுப்பு, தூ டு இப்பு, துடுப்பு. இதில் உள்ள உகர வரிசையில் உள்ள எழுத்து தூ டு இந்த பூ. இந்த 3 எழுத்துக்களுமே உகர வரிசையில் உள்ள எழுத்துக்கள். இங்கே இது என்ன படம்? தும்பி, தூ இம் பி, தும்பி. உகர வரிசையில் உள்ள எழுத்து தூ. அடுத்து இது என்ன எழுத்து? நூ. என்ன படம் கொடுத்துருக்காங்க? நுங்கு, நூ இங்கு, நுங்கு. உகர வரிசையில் உள்ள எழுத்து நூ இந்த கு. இது என்ன படம்? நுதல், நூ தா இல், நுதல். உகர வரிசையில் உள்ள எழுத்து நூ. அடுத்தது இது என்ன படம் கொடுத்துருக்காங்க? புலி, புறா. இது என்ன எழுத்து? பூ, பூ லி, புலி. உகர வரிசையில் உள்ள எழுத்து பூ. பூ ரா, புறா. உகர வரிசையில் உள்ள எழுத்து பூ. அடுத்தது இது என்ன எழுத்து? மூ. என்ன படம் கொடுத்துருக்காங்க? முரம், மூ ரா இம், முரம். உகர வரிசையில் உள்ள எழுத்து மூ. இது என்ன படம்? முயல், மூ யா இல், முயல். உகர வரிசையில் எழுத்து மூ. அடுத்து இது என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? ரூ. என்ன படம்? கரும்பு, கா ரூ இம் பு, கரும்பு. உகர வரிசையில் உள்ள எழுத்து ரூ இந்த பூ. இது என்ன படம்? குருவி, கு ரூ வி, குருவி. உகர வரிசையில் உள்ள எழுத்து இந்த கூவும் ரூவும். இங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? லூ. இது என்ன படம்? எலுமிச்சை, ஏ லூ மீ இச்சை, எலுமிச்சை. இதோட உகர வரிசை எழுத்து லூ. இது என்ன படம்? கிளுகிளுப்பை, கி லூ ஹி லூ இப்பை, கிளுகிளுப்பை. இல்லை உகர வரிசையில் உள்ள எழுத்து லூ. அடுத்து இது என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? ரூ. என்ன படம் கொடுத்துருக்காங்க? ரூ, முறுக்கு, மூ ரூ இக்கு, முறுக்கு. உகர வரிசையில் உள்ள எழுத்து ரூ கு இந்த மூ. அடுத்து இது என்ன படம் கொடுத்துருக்காங்க? கிணறு, கி ந ரு, கிணறு. உகர வரிசையில் உள்ள எழுத்து ரூ. மாணவர்களே, இந்த படங்களை பார்த்து இதில் உள்ள உகர வரிசை எழுத்துக்களை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இப்போ அடுத்தது இந்த உகர வரிசையில் உள்ள எழுத்துக்களை ஒரு ஒரு எழுத்தா இப்போ நம்ம சொல்லலாமா? கு, நியூ, சு, நியூ, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, உ, லு, லு, ரு, நு. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், கவனிங்க. கு, நியூ, சு, நியூ, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, உ, லு, லு, ரு, நு. மாணவர்களே, இந்த உகர வரிசை எழுத்துக்களை ஒரு ஒரு எழுத்தாக நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லிக்கொண்டே வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி மாணவ செல்வங்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.